ஹே காய்ஸ், வெல்கம் டு காயின்ஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு பிளக்கின் தான் வந்து பார்க்க போறோம். Blob பிளக்கின். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் வந்து நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியும். அது ஆட்டோமேட்டிக்காவும் ஜென்ரேட் ஆகும். நம்மளுக்கு ஏத்த மாரி நம்ம வந்து அத ஃபிக்ஸ் பண்ணிக்கவும் முடியும். இப்போ நான் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் சாம்பிளுக்கு. நெறைய பிளக்கின்ஸ் இருக்கு. உங்களுக்கு எது வேணும்னாலும் நீங்க வந்து எடுத்துக்கலாம். நீங்க நார்மலா இந்த இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ரிசோர்ஸ் ஆப்ஷன்ல பிளகின்ஸ்குள்ள போனீங்க அப்படின்னா பிளாப்ஸ், மேக்கப் பிளாப் இந்த மாதிரி நிறைய பிளகின்ஸ் இருக்கு. நீங்க சர்ச் பண்ணாலே போதும். ஓகேங்களா? நான் ஜஸ்ட் இப்போ வந்து பிளாப்ஸ் அப்படின்ற பிளகின் வந்து நான் எடுக்கிறேன். எடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதுல இந்த காம்ப்ளெக்சிட்டி ஒன்று இருக்கு, யூனிக்னஸ் ஒன்று இருக்கு. நீங்க ரெண்டுமே வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நார்மல் இந்த ஷேப்ல இருக்கு. லிட்டில் பிட் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அது மாதிரி நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்சர்ட் கொடுத்தேன் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக இன்சர்ட் ஆயிரும். நம்ம ஏதாச்சும் இப்போ ஒரு லேண்டிங் பேஜ் பண்ணுறோம் அப்படின்னா ரைட் சைடில் வந்து இமேஜுக்கு பேக்ரவுண்டில் என்ன வைக்க அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. அதில் அந்த டைமில் இந்த மாதிரி ஷேப்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் நம்மளுமே மேக் பண்ணிக்கலாம். பென் டூல் ஆர் ரெக்டாங்கிள் அந்த மாதிரி ஷேப்ஸ் யூஸ் பண்ணியும் நம்ம வந்து பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஜஸ்ட் இல்லை நான் ஈஸியாக நான் வந்து எடுத்துக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்க்கு வந்து போகலாம். நிறைய ஷேப்ஸ் வந்து இதில் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஆர் இங்கே பாருங்க, இப்போ நான் கிளிக் பண்ணும்போது நம்ம என்ன இதில் அந்த காம்ப்ளெக்சிட்டி எவ்வளோ வச்சிருக்கோம், யூனிக்னஸ் எவ்வளோ வச்சிருக்கோமோ அதை பேஸ் பண்ணி அது வந்து கிரியேட் ஆகுது. ஆர் எல்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரியே டிஃப்ரெண்ட் பிளகின்ஸ் வந்து இருக்கு. மேக் பிளாப் அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே பாருங்க, சேம் அதே மாதிரியே தான் இருக்கும். ரேண்டம் கிளிக் பண்ணீங்கன்னா ரேண்டம் அதே வந்து டிஃப்ரெண்ட் ஜென்ரேட் ஆகும். நான் ஆட் கொடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துல ஆட் ஆயிருக்கு பாருங்க. நம்ம இதில் கலரும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். எவ்வளோதான் இந்த பிளக்இன் இது வந்து லேண்டிங் பேஜஸில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இமேஜஸ்க்கு பேக்ரவுண்ட் ஏதாவது சம்திங் நான் வைக்கணும் ஒரு ஷேப் அந்த மாதிரி டைமில் வந்து இது வந்து யூஸ் ஆகும். வேணால் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.